சென்னையில் பெண் காவல் உதவி ஆய்வாளர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் எஸ்ஐ ஒருவர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. நடந்தது என்ன? நான் ரஞ்சித் பேசுறேன்பா. இருப்பா அவன் தூக்க மாட்டீங்கப்பா. மாதா தூக்க மாட்டீங்கப்பா. தூக்க மாட்டீங்களா? ஆமாம்பா. எப்ப? அம்பத்தூர்ல ஹாஸ்பிட்டல் தான். இப்போ நைட்டு போதும். அம்பத்தூர் தான்ப்பா. கொஞ்சம் சீக்கிரம் நைட்டு தான்ப்பா. இப்போ 12 மணிக்கு. இப்போ 12:30 வாங்கப்பா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்கப்பா. எது ப்ராப்ளமா? ஆமாப்பா, கொஞ்சம் வாங்கப்பா சீக்கிரம். இல்லப்பா வாங்க. ரொம்ப இதாச்சா? பெண் காவல் உதவி ஆய்வாளர் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட எஸ்ஐ பேசிய ஆடியோ வெளியாகி உள்ளது. அதில் தனது மகள் இறந்ததை அறிந்து பெண்ணின் தந்தை ஆதங்கத்தில் கதறி அழுதது திகலங்க வைத்துள்ளது. எஸ்ஐ பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? என்னப்பா? கேஎம்சி இட்டு போறாங்கப்பா. என்ன யார் பையன்? பிள்ளைல பேர பிள்ளைல இருக்குப்பா. வீட்டுல தான் இருக்கிறாங்க. நான் வீட்டுல இருந்து வர சொல்லிக்கிறேன் தங்கச்சி எல்லாம். இப்போ நீங்க அங்க எழுதி போனீங்க பாக்கலாமா பிள்ளைய? ஆமா, அங்க போய் பார்க்கலாம்பா. சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் அந்தோணி மாதா. விருதுநகரைச் சேர்ந்த இவருக்கு யோவான் என்பவருடன் கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணமாகி 10 மற்றும் 8 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். உதவி ஆய்வாளரான பின்னர் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விரிசல் விழுந்துள்ளது. இதனையடுத்து கணவரை பிரிந்த காவல் உதவி ஆய்வாளர் அம்பத்தூரில் தனது 2 மகன்களுடன் தனியாக வாடகை வீட்டு எடுத்து தங்கியிருக்கிறார். இந்நிலையில் சனிக்கிழமை இரவில் அந்தோணி மாதா தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையடுத்து அவரின் உடலை கைப்பற்றிய அம்பத்தூர் போலீசார் உடற்கூறாய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் கடைசியாக எஸ்ஐ ரஞ்சித்திடம் பேசியது தெரிய வந்தது. தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. கடந்த 2017ஆம் ஆண்டில் காவல்துறை பணியில் சேர்ந்த அந்தோணி மாதா பின்னர் எஸ்ஐ தேர்வெழுதி 2020ஆம் ஆண்டு உதவி ஆய்வாளராக பணிக்கு தேர்வாகியுள்ளார். 2021ஆம் ஆண்டு பயிற்சி காலத்தின் போது உடன் சேர்ந்த ரஞ்சித் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இந்த பழக்கம் திருமண பந்தத்தை மீறிய உறவாக மாறியிருக்கிறது. இது அந்தோணி மாதாவின் கணவர் யோவானுக்கு தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர்தான் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவரும் பிரிந்துள்ளனர். இதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ரஞ்சித் அந்தோணி மாதாவை ரகசிய திருமணம் செய்துள்ளார். தொடர்ந்து அயப்பாக்கத்தில் வீடு எடுத்து கணவன் மனைவி போன்று குடும்பம் நடத்தியுள்ளனர். ஆனால் கடந்த 1 வாரமாக அந்தோணி மாதாவை சந்திக்காமல் ரஞ்சித் தவிர்த்து வந்துள்ளார். இதனால் சம்பவத்தன்று இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் நீ உடனே வராவிட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என அந்தோணி மாதா மிரட்டல் விடுத்துள்ளார். அதை ரஞ்சித் பொருட்படுத்தாமல் அமைதியாக இருந்ததால் அவர் விபரீத முடிவெடுத்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த தகவலை அவரின் பெற்றோருக்கு ரஞ்சித் தெரிவித்த ஆடியோ அப்போது வெளியாகியுள்ளது. நான் ரஞ்சித் பேசுறேன்பா. இருப்பா அவன் தூக்க மாட்டீங்கப்பா. மாதா தூக்க மாட்டீங்கப்பா. தூக்க மாட்டீங்களா? ஆமாம்பா. எப்ப? அம்பத்தூர்ல ஹாஸ்பிட்டல் தான். இப்போ நைட்டு போதும். அம்பத்தூர் தான்ப்பா. கொஞ்சம் சீக்கிரம் நைட்டு தான்ப்பா. இப்போ 12 மணிக்கு. இப்போ 12:30 வாங்கப்பா சீக்கிரம் சீக்கிரம் வாங்கப்பா. எது ப்ராப்ளமா? ஆமாப்பா, கொஞ்சம் வாங்கப்பா சீக்கிரம். இல்லப்பா வாங்க. ரொம்ப இதாச்சா? மேலும் அந்தோணி மாதா மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக அவரது குடும்பத்தினர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். அக்காவுக்கு இந்த இடத்துல ஒரு காயம் இருந்தது. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு காயம் இருந்தது. தலையில் பின்னாடி அடிபட்டு இருந்தது. வேறு எந்த காயமும் அக்காவுடைய உடம்புல நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்னா, இது அக்கா உண்மையாகவே தூக்கு போட்டு சாகலை. இதை என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அவர் மீஞ்சூர்லேருந்து எதுக்கு இங்கே வந்தார்? இங்கே உள்ளே அக்கா ஃபோன்லேருந்து அக்கா லாக்கை எப்படி எடுத்தாங்க? அக்கா ஃபோன்லேருந்து எப்படி ஃபோன் பண்ணாங்க? அப்படின்றது தான் எங்கள் கேள்வி. அவர் ஏன் அங்கே வரணும்? எங்களுக்கு முழுக்க அந்த ரஞ்சித் குமார் அவர்கிட்ட தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இதற்கிடையில் தற்கொலைக்கு காரணமான ரஞ்சித் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அவரின் உறவினர்கள் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளனர். தவறும் பட்சத்தில் உடலை வாங்க மாட்டோம் என கூறியுள்ளனர்.
இதையடுத்து எஸ்ஐ ரஞ்சித்தை பணியிடை நீக்கம் செய்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெண் காவல் உதவி ஆய்வாளர் தற்கொலைக்கு அவருடன் பணியாற்றிய மற்றொரு எஸ்ஐயை காரணமாக இருந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.